Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கு. முக்கிய செய்தியாக நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், தொடர்ச்சியா நாம வேட்பு மனுக்கள் ஏற்பு தொடர்பான நிலவரத்தை பார்க்கிறோம். மேலும் விவரங்கள் என்னவாக இருக்கிறது? திமுக கூட்டணி மற்றும் இந்த வேட்பாளர்கள் தொடர்பான தகவல்களையும் நீங்க பதிவு செய்யலாம். முதலமைச்சர், துணை முதலமைச்சரின் வேட்பு மனு ஏற்கப்பட்டு விட்டது. செல்வ பெருந்தகை, பிரேமலதா விஜயகாந்த் போன்ற திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வேட்பு மனு, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதுமே வேட்பு மனு மீதான பரிசீலனை இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. இதுல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4வது முறையாக கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். விஐபி அந்தஸ்து பெற்ற கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வேட்பு மனு ஏற்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர், அவர் 2வது முறையாக சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி அவர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில உதயநிதி ஸ்டாலின் வேட்பு மனு ஏற்கப்பட்டுவிட்ட செய்தியை பார்க்க முடிகிறது. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக இருக்கிறார். இவர் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில 2வது முறையாக போட்டியிடுகிறார். செல்வ பெருந்தகையின் வேட்பு மனு ஏற்கப்பட்டு விட்டதாக தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அறிவிச்சிருக்கிறாங்க. பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுகிறார். 2006ஆம் ஆண்டு முதல் முறையாக விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி தான் விருதாச்சலம். பிரேமலதா விஜயகாந்த் இந்த முறை திமுக கூட்டணிக்குள்ள வந்து விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில அவருடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டு விட்டதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்துவிட்டு முதல் முறையாக அவர் உதயசூரியன் சின்னத்துல போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுகிறார். 3 முறை அவர் போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருந்தார். 2011, 16, 21. ஆனால் அதிமுகவின் சின்னமான இரட்டையிலை சின்னத்துல ஓபிஎஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். முதல் முறையாக அவர் உதயசூரியன் சின்னத்துல போடிநாயக்கனூர் தொகுதியில போட்டியிடக்கூடிய நிலையில ஓபிஎஸ்னுடைய வேட்பு மனு ஏற்கப்பட்டு விட்டதை பார்க்க முடிகிறது. தமிழ்நாடு முழுவதும் மற்ற வேட்பாளர்களுடைய வேட்பு மனு பரிசீலனையும் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.